தலைப்புச் செய்திகள். பொங்கல் தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி காமராசர் நகர். ஸ்கேட்டிங் போட்டியில் வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி கோவில்பதாகை மாணவர்கள். ஊதா தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. ஆவடி காமராசர் நகர் நசரத் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வு. மஞ்சள் தினத்தை கொண்டாடிய ஆவடி கோவில்பதாகை தி நாசரத் அகாடமி. ஆவடி கோவில்பதாகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற குடியரசு தின தொகுப்புகள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு நடைபெற்ற கூட்டம். ஆவடி கோவில்பதாகை நசரத் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக்குழு கூட்டம். இனி விரிவான செய்திகள். பொங்கல் தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி காமராசர் நகர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் தமிழர் திருநாளான பொங்கல் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த 24/1/2024 அன்று தமிழர் திருநாளாக பொங்கல் கொண்டாடப்பட்டது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லிற்கேற்ப தமிழிற்கு உரித்தான நடனமாகிய பரதநாட்டியம், சிலம்பாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கும்மி போன்ற நடனங்களை 3ஆம் வகுப்பு மாணவர்கள் அரங்கேற்றினர். மேலும் எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்கள் உழவர்களின் பெருமையை விளக்கும் வகையில் நடனமாடி மகிழ்வித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி கோவில்பதாகை மாணவர்கள். கடந்த 26, 27, 28 தேதியில் தி நாசரத் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஃபெடரல் ஆஃப் இந்தியா நடத்திய ஸ்கேட்டிங் நேஷனல் மீட்டிற்கு சென்றனர். போட்டிக்கு சென்ற மாணவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் ஜபித்து வழி அனுப்பி வைத்தார். ஸ்கேட்டிங் பயிற்சியாளர்களாக திரு மணிகண்டன், திரு சுபாஷ் மற்றும் திரு விஜய் போன்றோர் மாணவர்களை வழிநடத்தி சென்றனர். அன்று நடந்த போட்டியில் 9ஆம் வகுப்பை சார்ந்த ஷாரோன் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கத்தையும், 5ஆம் வகுப்பை சார்ந்த தனிஷ் தங்க பதக்கத்தையும் வென்று தி நாசரத் அகாடமியின் தனித்துவத்தையும் பயிற்சியாளர்கள் மற்றும் தங்களின் தனிப்பட்ட திறமைகளையும் போட்டிக்களத்தில் நிரூபித்து வெற்றி வாகை சூடினர். ஊதா தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. ஆவடி காமராசர் நகரில் இயங்கும் நமது நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் ஊதா தினம் கொண்டாடப்பட்டது. ஊதா தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் ஊதா நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காண்போரை கவரும் விதமாக இருந்தது. மழலையர்கள் திராட்சை மற்றும் கத்திரிக்காய் போன்ற வேடம் அணிந்து வந்து இந்த தினத்தை சிறப்பு செய்தனர். வேதம் சொல்கிறது, ஊதா என்பதற்கு ஆளுமை, ராஜமேன்மை, கௌரவம், ஞானம் என்று. மழலையர்கள் ஊதா நிறத்தில் கிரீடம் அணிந்து வந்தது அதை மெய்ப்பிக்கும் விதமாக அமைந்திருந்தது. தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜபகுமார் அவர்கள் மாணவர்களின் திறமையை கண்டு பாராட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்க கொண்டாட்டம் இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசர் நகர் நசரத் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வு. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது.
காலை பள்ளி வழிபாடு கூடத்தில் பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து தங்கள் பெற்றோருக்கும் ஏனைய உறவினர்களுக்கும் அதனை அறிவுறுத்தும்படி தெளிவுபடுத்தினார். ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களும் மாணவ செல்வங்களும் வாக்காளர் தினத்தின் முக்கியத்துவத்தை உறுதிமொழியாக எடுத்து வைத்து அத்தினத்தின் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தினார். மிஸ்ஸஸ் ருக்குமணி அவர்கள் வென்றெடுப்போம் தேசத்தை என்ற தலைப்பில் கவிதை வடிவில் எடுத்துரைத்தார். ஆசிரியர்கள் மிஸ்ஸஸ் மங்கை, மிஸ்ஸஸ் கோமலா தேர்தல் செயல்முறை, வாக்காளர் பதிவு நடைமுறை மற்றும் வாக்களிக்கும் முறை குறித்து உரையாடினர். வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த சுவரொட்டிகள் பள்ளி வளாகம் முழுவதும் ஒட்டப்பட்டது. பெற்றோர்களுக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. வாக்காளர் உறுதிமொழியை அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் ஏறெடுக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. மஞ்சள் தினத்தை கொண்டாடிய ஆவடி கோவில் பதாகை தி நாசரத் அகாடமி. கடந்த 29/1/2024 அன்று திங்கள்கிழமை கன்னடபாளையம் தி நாசரத் அகாடமி மழலையர் பிரிவில் கலர்ஸ் டே கொண்டாடப்பட்டது. அன்று மஞ்சள் நிறத்தை மையமாக வைத்து அனைத்து மழலையர்களும் ஆடை மற்றும் விளையாட்டு பொருட்களுடன் பள்ளிக்கு வந்தடைந்தனர். மஞ்சள் நிறத்தில் சூரியகாந்தி பூ, பழ வகைகள், விலங்கின் உருவங்கள் போன்றவை மழலையர்கள் பிரிவு உற்சாகமாக மாறியது. மஞ்சள் நிறத்தில் காணப்படும் விலங்குகளின் உருவங்கள் அன்று தோரணங்களாக தொங்க வைக்கப்பட்டிருந்தன. மஞ்சள் நிறத்தில் காணப்படும் உணவுப் பொருட்கள், தின்பண்டங்களை மழலையர்கள் மத்திய உணவாக கொண்டு வந்தது மட்டுமின்றி அனைவரும் பகிர்ந்து கொண்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். எதிர்கால சூரியன்களாக ஜொலித்திருக்கும் அனைத்து மழலையர்களும் அன்று உற்சாக பொலிவுடன் காணப்பட்டனர். ஆவடி கோவில் பதாகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற குடியரசு தின தொகுப்புகள். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக குடியரசு தின விழா 26/1/2024 அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. நமது கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி சுதா அவர்கள் வரவேற்பு உரையை வழங்கினார். இதில் நமது நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் திரு AN என்ரிமாரிஸ் அவர்கள், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் E மேரி ஏஞ்சலின் அவர்கள் மற்றும் கல்லூரியின் துணை முதல்வர் மனோரஞ்சிதம் அவர்களும் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவில் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூய்மை பணியாளர் திருமதி நாகம்மா அவர்கள் கொடியேற்றி சிறப்பு செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்துறை தலைவர் திருமதி ராணி அவர்கள் குடியரசு தினம் குறித்து சிறப்பு உரையை வழங்கினார். தமிழ்துறை பேராசிரியை திருமதி சுதா அவர்கள் நன்றியுரை வழங்க தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி கல்லூரியில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து குடியரசு தின சிறப்பாக நமது இது நம்ம ஆவடியின் குழு மற்றும் கல்லூரி செயலாளர், முதல்வர் மற்றும் NSS மாணவர்கள் CRPF மைதானத்திற்கு சென்று அங்கிருந்த இராணுவ அதிகாரிகளுடன் இணைந்து தேசிய கொடிக்கம்பத்தை சுற்றி 100க்கும் மேற்பட்ட செடிகளை நட்டு வைத்தனர். இறுதியாக குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் திரும்பினர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு நடைபெற்ற கூட்டம். எத்தனையோ தியாக செம்மல்கள் போராடி நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்தார்கள். அத்தகைய விடுதலை வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறும் விதமாக தியாகிகளின் தினம் ஜனவரி 30ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு என்பார் தமிழ் கவிஞர் பாரதிதாசன். தமிழர்கள் எதிலும் தனிச்சிறப்பு பெற்றவர்கள். இத்தகைய மகத்தான பண்புகளை நினைவு கூறும் வகையில் நம் இந்திய நாட்டின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியடிகள் 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் சுட்டு கொலை செய்யப்பட்ட தினத்தை தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம்.
இதனை எம் நாசரத் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நினைவூட்டும் வகையில் பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமை ஏற்க துணை முதல்வரால் தியாகிகள் தினம் நடத்தி வைக்கப்பட்டது. திருமதி ராதா, திருமதி ஜெனிட்டா தியாகிகள் தினத்தை குறித்து எடுத்துரைத்தார். மாணவ மாணவிகள் தமிழும் ஆங்கிலத்திலும் தியாகிகள் தினத்தை குறித்து சொற்பொழிவாற்றினர். இறுதியில் பள்ளி முதல்வர் தியாகிகள் தின உறுதிமொழியை அனைத்து மாணவ மாணவியர்களை ஏற்க வைத்து விழாவினை இனிதே நிறைவு செய்தார். நமது அரசியல் அமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆவடி கோவில்பதாகை நஸ்ரத் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக்குழு கூட்டம். கடந்த 26/1/2024 அன்று நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வளாகத்தில் செயல்பட்டு வரும் இது நம்ம ஆவடியின் டெய்லரிங் யூனிட்டில் மகளிர் சுய உதவிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நமது நாசரத் குழுமத்தின் செயலாளர் திரு AN என்ஜி மேரிஸ் அவர்கள் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு இத்திட்டத்தை குறித்து விளக்கினார். மற்றும் இதில் IDFC நிறுவனத்தை சார்ந்த ஸ்ரீராம் அவர்கள் கலந்து கொண்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை குறித்து மகளிரிடம் உரையாற்றினார். இன்றைய காலகட்டத்தில் பணத்தின் தேவையும் அவசியத்தையும் மகளிர்களுக்கு எடுத்துரைத்தார். சிறு தொழில்களில் வரும் பணத்தை எப்படி சேமிப்பது என்பதை மிகவும் தெளிவாக விளக்கினார். அதனைத் தொடர்ந்து இது நம்ம ஆவடியின் டெய்லரிங் யூனிட்டில் பயிற்சியினை முடித்த மாணவர்களுக்கு மற்றும் மகளிர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினர். மேலும் இனிவரும் காலங்களில் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக முன்னேறுவதற்கான வழிமுறைகள் குறித்த ஆலோசனை அடுத்த குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று உரைத்ததுடன் கூட்டத்தை இனிதே நிறைவு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள டுடே நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.